குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. பிரார்த்தனையால் நோயை குணப்படுத்துவது ஒரு பழக்கம். நமக்கு நோய் என்று ஏற்பட்டால் மருந்து சாப்பிடுவது, பிரார்த்தனை செய்வதுண்டு. மருந்தையும் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வதுண்டு. அன்னையின் சக்தி நோயை குணப்படுத்த பிரார்த்தனை மூலம் செயல்படும் போது நம்பிக்கை மூலமும் செயல்படும். ஒளியாக பரவி நோயை அழிப்பதுண்டு. சாந்தியாக பொழிந்து நோயை கரைப்பது ஒரு வகை. சக்தியாக உடலில் நுழைந்து விரட்டுவதும் வழக்கம். நோயின் மூலமான பயத்தை அழித்து அதன் மூலமாக குணம் ஏற்படும். நோயின் காரணமான கர்மத்தை விலக்கி குணம் ஏற்படும். தவறான நம்பிக்கையால் நோய் ஏற்பட்டிருந்தால் அன்னையின் சக்தி அந்த தவற்றை விளக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி நோயை அகற்றுவதுண்டு. பலருடைய பிரார்த்தனை ஒருவரை காப்பாற்றியதுண்டு. பிறருடைய பிரார்த்தனை பலித்ததுண்டு. பூவின் சிறப்பை உணர்ந்தால் அதன் மூலம் சிரமம் விலகும். பிளெஸிங் பாக்கெட்டின் மகிமையால் குணம் ஏற்படுகிறது. ஹார்ட் அட்டாக் இருதய நோய் என்று ஏற்பட்டது அதிலில்லை என்றாகி வேறொரு சிறிய கோளாறுகள் என்று மாறி விலகுவதுண்டு. தொடர்ந்து ஆசிரமம் வருவதால் உடல் திறம் பெற்று நெடுநாட்களாக இருந்த தீராத வியாதி முயற்சியின்றி தானே மறைந்ததும் உண்டு. ஆபரேஷனுக்கு நாள் குறித்த பின் அன்னை பிரசாதம் ஆபரேஷன் தேவையில்லை என்ற நிலைமையை பலருக்கு ஏற்படுத்தியதுண்டு. எந்த மருந்துக்கும் எந்த டாக்டருக்கும் கட்டுப்படாத வியாதி அன்னையின் பிரசாதத்திற்கும் கட்டுப்படாத நிலையில் எந்த குணத்தால் அது ஏற்பட்டதோ அதை மாற்றிக்கொள்ள முன் வந்தவுடன் பிரசாதத்திற்கு பலனாக குணமாவதுண்டு. உடலில் வியாதி எதுவும் இல்லாமல் தெம்பும் திறனும் நாளாவட்டத்தில் அழிந்து வந்து இனி அதிக நாள் உயிருடன் இருக்க முடியாது என்ற நிலையில் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் அன்னையின் சக்தி உடலுள் பாய்ந்து 3ஆம் நாள் முழு பலமும் வந்ததுண்டு. குழந்தையின் தீராத வயிற்றுப்போக்கு பிரசாதம் வந்ததால் நின்று பின் தொடர்ந்த போது பிரசாத பாக்கெட்டை குழந்தை மீது வைத்தவுடன் முழுமையாக நின்றதுண்டு. ஆக்சிஜன் கொடுத்த நிலையில் ரிட்டையர் ஆன கடைநிலை ஊழியரின் எலும்பு தோலான உடல் அன்னையின் சக்தியை முழுவதுமாக பெற்று 3 மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்து அதன் பின் 25 வருஷம் உயிரோடு இருந்ததுண்டு. இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட பெரிய ஆஸ்பத்திரியில் இளம்பிள்ளை வாத வார்டில் மிக கடினமான கேஸாக சேர்க்கப்பட்ட 3 வயது குழந்தை வார்டிலிருந்து 3 நாளில் முதல் கேஸாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதுண்டு. 8 வருஷமாக சித்த சுவாதனமிழந்து எல்லா வைத்தியங்களுக்கு பின் அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த மனநோயாளி உறவினரால் சமாதி அருகில் தினமும் ஒரு முறையாவது 30 நாள் பிரார்த்தனை செய்த பின் பலனாக இந்த பெண்ணை இப்போது பார்த்தால் ஒரு காலத்தில் சுவாதீனம் இழந்தவர் என்று சொல்ல முடியாது என்ற அளவுக்கு குணமாகி தீபாவளி பண்டிகையை முறையாக கொண்டாடியதுண்டு. 100 கோடிக்கு அதிபதியான ஒருவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அரை மணி நேரத்தில் மருந்து கொடுக்காவிட்டால் ஆபத்து என்ற நிலை வந்து அவருடைய சொந்த ஆஸ்பத்திரியாலும் குணப்படுத்த முடியாத ஆபத்தான அந்த வியாதியை நீண்ட நாள் அனுபவித்தவர் 5 மணிக்கு சமாதி அருகில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து 5:45 மணிக்கு எழுந்து முழு விடுதலை பெற்றதுண்டு. முதுகில் உள்ள கட்டி ஆபரேஷன் செய்யும் முன் சமாதிக்கு வர வேண்டுமென வந்து விட்டு போனவுடன் 10 வருஷமாக இருந்த கட்டி சிஸ்ட் தானே உடைந்ததுண்டு. 1 மாதமாக சாப்பிடும் பொழுதெல்லாம் புறையேறி கொண்டிருந்த குழந்தைக்கு அன்னை பெயரை தாயார் சொல்ல ஆரம்பித்த பின் 15 தரம் புறை ஏறியது 2 தரமாக குறைந்ததுண்டு. 15 வருஷமான முதுகுவலி அன்னையை தரிசித்த பின் பிரார்த்தனை செய்யாமலே மறைந்ததுண்டு.